அண்ணி கொஞ்சம் நில்லுங்க அண்ணி. வாசு என்ன விடுங்க. இதுக்கு அப்புறம் என்னால அவர் இல்லாம இருக்க முடியாது. அவர் போக கூடாது. அண்ணி கொஞ்சம் நிதானத்துக்கு வாங்க. அது நம்ம தேவா இல்ல. அது தேவாவா இருக்க முடியாது. இதுவே நம்ம தேவாவா இருந்தா உங்ககிட்ட இப்படி பேசி இருக்க மாட்டா, இப்படி நடந்திருக்க மாட்டா. நான் அவரை தொட்டேன். அவரோட சுவாசம், அவரோட ஸ்பரிசம் எனக்கு தெரியும். அவர் ஏன் புருஷன் தான். என்ன போக விடுங்க வாசனே. அண்ணி சொன்னா கேளுங்க அண்ணி. அது தேவா இல்ல அண்ணி. அண்ணி சொன்னா கேளுங்க அண்ணி. எனக்கு தெரியும் அவர்தான் என் புருஷன். ரொம்ப ரொம்ப நன்றி கண்ணா. நான் அவரை என் கையால தொட்டு பார்த்தேன். என் கையால அவரை தொடும்போது இந்த உலகத்துல இருக்கிற மொத்த சந்தோஷமா எனக்கு கிடைச்ச மாதிரி இருந்தது. அந்த நிமிஷம் என்ன சுத்தி இருந்த எல்லாத்தையும் நான் மறந்துட்டேன் கண்ணா. எனக்கு தெரியும் இன்னமும் நீங்க என்ன சோதிக்கிறீங்கன்னு. அதனாலதான் மறுபடியும் அவரை என்கிட்ட விலைக்கு வச்சிருக்கீங்க. ஆனா நான் வாக்கு கொடுக்கிறேன் கண்ணா, உங்க சோதனையை ஏத்துக்க நான் தயாரா இருக்கேன். என் புருஷனை கண்டிப்பா நான் மீட்டு எடுத்தே தீருவேன். அவர் திரும்ப வந்துட்டாருன்னு தெரிஞ்சா அதை கேட்ட எல்லாரும் எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. கண்ணா, நான் முதல்ல போய் இந்த சந்தோஷமான விஷயத்தை எல்லாருக்கும் சொல்றேன். நன்றி கண்ணா. வாசுவ சின்ன மருமகளை தேடிட்டு வான்னு சொன்னோம். அவனும் போய் அவ கூட உட்கார்ந்துட்டானா? எங்க போயிட்டாங்க? மா மா அங்க பாருங்க சின்ன மருமக. சின்ன மருமகளே. அம்மா. என்னம்மா? என்ன சொல்லு. நான் அவரை பார்த்தேம்மா. அவர் இதே ஊர்ல தான் இருக்காரு. அம்மா, நான் அவரை பார்த்தேன். ஆமா விவேகண்ணா, நான் அவரை பார்த்தேன். அவரும் இந்த கோயிலுக்கு வந்திருந்தாரு. ஒருவேளை உங்களுக்கு என் வார்த்தையில நம்பிக்கை இல்லைன்னா நீங்களே வாசு கிட்ட கேளுங்க. வாசு அவரை பார்த்தாரு, அதோட அவர்கிட்ட பேசினாரு. நீ உண்மையைத்தான் சொல்றியா சின்ன மருமகளே? நீ தேவாவை பாத்தியா? ஆமாமா, அவர் உயிரோடு இருக்காரு. அவர் நம்மளை விட்டு எங்கேயும் போயிடல. எனக்கு நம்ம கண்ண அவரை சந்திக்க வச்சிருக்காரு. வாசு, என்னப்பா சின்ன மருமக என்ன சொல்ற? நீ தேவாவை பாத்தியா? தேவாவை பாத்தியா? வாசு பதில் சொல்லு. நீயும் தேவாவை பாத்தியா? என்னோட பையன், என்னோட தேவா உயிரோடு இருக்கானா? கேட்டியாப்பா விவேக்? உன்னோட தம்பி, உன்னோட சகோதரன் உயிரோடு இருக்கா. அம்மா, எப்படிமா இருக்காவ? நீ பாத்தியா? நல்லா இருக்கானா அவ? ஏமா அவனை கூட்டிட்டு வரல? நாம எல்லாரும் தான் இங்க இருக்கோம்ல. வா, நீங்க அங்க போக வேண்டிய அவசியம் இல்ல. அண்ணி ஒரு குழப்பத்துல தான் அப்படி எல்லாம் பேசுறாங்க. குழப்பத்துல பேசுறாளா? புரியுற மாதிரி சொல்றேன் விவேகண்ணா. அந்த ஆளு பாக்குறதுக்கு தேவா மாதிரி தான் இருந்தாரு. ஆனா நிச்சயமா அவர் தேவா இல்ல. ஏன்னா அவன் மட்டும் தேவாவா இருந்திருந்தா அண்ணி அவ்வளவு தூரம் கெஞ்சி அழுதும் திரும்பி பார்க்காம அவன் அப்படி போயிருக்கவே மாட்டான். அதனால்தான் நிச்சயமா சொல்றேன், அவன் தேவா இல்ல. இல்லம்மா, எனக்கு தெரியும் அவர் என் புருஷன். விவேகண்ணா, நான் சொல்றத நம்புங்க. அவர் என்னோட புருஷன் தான். இல்ல அண்ணி, அவன் நிச்சயமா தேவா இல்ல. அப்படியே அவன் தேவாவா இருந்திருந்தா உங்களையும் என்னையும் அடையாளம் தெரியாதா? அட,
நான் தான் அவன்கிட்ட அவ்வளவு தூரம் சொன்னேன்ல, அம்மா, விவேக் அண்ணன், பாட்டிமா எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்கன்னு. அவங்கள பாக்குறதுக்காக அவன் வந்திருக்க மாட்டானா? இல்லம்மா, நீங்க கவலைப்படாதீங்க. நான் சொல்றது தயவு செஞ்சு நம்புங்க. அவர் உங்க மகம்மா. விவேகண்ணா அவர் உங்க தம்பிதான். வாசோன அடையாளம் தெரியாம தப்ப சொல்லிருக்கலாம். ஆனா நான் அவரோட மனைவி. எனக்கு என் புருஷன் அடையாளம் தெரியாம இருக்குமா? அம்மா, அவர் தன்னோட பேரை அபய்னு சொல்றாரு. ஆனா அம்மா நீங்க கவலைப்படாதீங்க. இதுக்கு பின்னாடி ஏதோ நடந்திருக்கு. அது என்னன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். நான் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவேம்மா. நான் அவரை வீட்டுக்கு கூட்டிட்டு வருவேன். உங்க சின்ன மருமக மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல? இருக்கு. எனக்கு என் சின்ன மருமக மேல முழு நம்பிக்கை இருக்கு. எனக்கு தெரியுமா, நீ எப்பவுமே நடக்க போறது முன்னாடியே சொல்வ. நீ தேவாவை தானம்மா பார்த்து? ஆமாமா, அவர் என் புருஷன் தான். அவர் உங்க மகதாமா. நான் இந்த கோவிலுக்கு நாளைக்கு கண்டிப்பா வருவேன். எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவர் இந்த கோயிலுக்கு கண்டிப்பா வருவாரு. இவங்க யாரையுமே நான் இதுக்கு முன்னால பார்த்ததே கிடையாது. ஆனா அவங்கள பார்க்கும்போது என் மனசு ஏன் இப்படி தவிக்குது? அதுவும் சம்மதமே இல்லாம நான் எதுக்காக அந்த கோவிலுக்கு போகணும்? ஒருவேளை அந்த பொண்ணை பார்க்கணும்னு என் தலையில எழுதியிருக்கோ என்னமோ. ஆனா எதுக்காக? அவன் ஏன் என்ன தான் புருஷன்னு சொல்றா? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குத. ஒண்ணுமே புரியல. அப்பா வந்தாச்சு, அப்பா வந்தாச்சு. வணக்கம்மா. நல்லா இருங்க, நல்லா இருங்க. என்ன லேட் பண்ணிட்டீங்க மாப்பிள்ள தம்பி? இங்க நாங்க முகூர்த்தத்துக்காக காத்துட்டு இருக்கோம். நீங்க பாட்டு ஆடி அசைஞ்சு வந்தா எப்படி? நேரத்துக்கு வரணும்னு தெரியாத உங்களுக்கு? எவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருக்குது? கடவுள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பாரா, இல்ல முகூர்த்த நேரம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குமா, இல்ல அவ்வளவு பெரிய ஆளா நீங்க? ராஜன், மாப்பிள்ளை தம்பியை கேள்வி கேட்கிற அதிகாரத்தை இந்த வீட்டுல யாருக்கும் நான் கொடுத்ததே இல்லை. நீ அளவுக்கு மீறி போயிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியல. உன்னோட பொறுப்பை மட்டும் நீ சரியா பண்ணினீன்னா போதும். காரணம் இல்லாம மாப்பிள்ளை லேட்டா வந்திருக்க மாட்டாரு. காரணம் இருக்கு இல்ல மாப்பிள்ளை? ஆமாமா தராம்ஜி, நான் ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டேன். என்னால பூஜை லேட் ஆயிடுச்சு. இப்படி லேட்டா வந்ததுக்கு என்ன மன்னிச்சிருங்க. நீங்க மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை மாப்பிள்ளை. நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பூஜைக்கு முகூர்த்தமே வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீங்க ஆரம்பிக்கலாம். சரிங்க மாதராம்ஜி. ओम अपवित्र पवित्रो वा सर्वावस्थांगतोपि वा जस्मरेत पुंडरीकाक्षा समाज्या अभ्यंतर शुचि पुंडरीकाक्षा पनातोम ओम पुंडरीकाक्षा पनातोम।
இத்தனை வருஷம் தான் பொண்டாட்டிய ஒரு புருஷன் பிரிஞ்சதுக்கு அப்புறம் இப்படிதான் விளையாடுவாங்களா? தேவா, ஏன் நான் பார்த்த அந்த பொண்ணோட முகம் என் நினைவு அடிக்கடி வந்து போகுத? ஏன் அந்த இடத்துக்கு நான் சம்பந்தமே இல்லாம போனேன்? அவ கையோட ஸ்பரிசத்துல என்னமோ இருக்க. நான் இதுவரைக்கும் இப்படி குழம்புனதே கிடையாது. நான் வேண்டான்னு நினைச்ச கூட திரும்ப திரும்ப அவளோட நினைவு எனக்கு வந்துகிட்டே இருக்க. இந்தாங்க பிரசாதம் சாப்பிடுங்க. வாசு, இந்தா சின்ன மருமகளே. சரிங்கம்மா, நல்லா நான் இருமா. கிளம்புறேன். அட, என்ன இது மணி 7 தானே ஆகுது? 9 மணிக்கு தான் நீ வேலைக்கு போகணும். அம்மா, நான் வேலை செய்யற இடத்துக்கு போறதுக்கு முன்னாடி நான் ராதாராமன் கோவிலுக்கு போலான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் கண்டிப்பா அங்க வருவாருமா. ஓ ஓ, ஓ, நீ அந்த கோயிலுக்கு போறியா? அப்படின்னா நானும் உன் கூட வரேன். ஆ, அம்மா அம்மா, நானும் உங்க கூட வரேன். நாம எல்லாரும் போலாமே. சரிங்கண்ணா, நான் பாட்டிமாவையும் கூட்டிட்டு வரேன். பாவம், அவங்க நேத்து அவரை பார்க்கல. சின்ன மருமகளே, பாட்டிமா காலையிலேயே வெளியில போயிட்டாங்க. ஹரியா சித்தப்பா இருக்காங்கல்ல, அவங்க வீட்டுக்கு கதை கேட்க போயிருக்காங்க. என்ன பண்றது சின்ன மருமகளே, அம்மா ரொம்ப கவலையா இருக்காங்க. அவங்க ரவா கேசரிய பண்ணி வச்சுட்டு ஒரே பிடிவாதம். ஏன்னா அவங்க தேவாவை பார்க்க முடியல. என்ன போட்டு தொலைச்சிட்டாங்க. நான் எப்படியோ அவங்கள சமாளிச்சேன். தேவா வந்திருந்தா, ஆனா முக்கியமான வேலை இருக்கிறதுனால உங்களை பார்க்காம அவன் போயிட்டான்னு சொன்னேன். சரி, பரவாயில்ல, இருக்கட்டும். அவர் இங்க நம்ம வீட்டுக்கு வந்து பாட்டிமாவை பாத்துக்கிட்டோம். சரி, கொடுங்கம்மா. போலாம், வா, வாங்க போலாம், வாங்க. நல்ல வேளை இன்னைக்கு கோவில்ல கூட்டம் கம்மியா இருக்கு. தேவாவை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் இல்ல? அம்மா, நீங்க கவலைப்படாதீங்க. கண்ணை என்ன ஒரு தடவை அவரை சந்திக்க வச்சுட்டாருல, கண்டிப்பா இனி எந்த தடையா இருந்தாலும் அதை விலக்கி வச்சிருவாரு. கண்ணை இது வரைக்கும் என் அன்பை எவ்வளவோ சோதிக்கணும்னு நினைச்சாரோ அவ்வளோ சோதிச்சு பார்த்துட்டாரு. அதனால இனி நமக்கு நல்லதுதான் நடக்கும். எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. அவர் கண்டிப்பா இங்க வந்து நம்மள சந்திப்பாரு. வாங்கம்மா, தரிசனம் பார்த்துட்டு வரலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா, வாமா. ராதே ராதே. நல்ல நேரத்துல தாமா வந்திருக்க. நான் இப்பதான் ஆர்த்தி ஆரம்பிக்க போறேன். பண்டிட்ஜி, என்னாச்சு உங்களுக்கு? என்னாச்சு? என்னமோ பண்ணுது, ஒண்ணு தெரியல. பண்டிட்ஜி, நீங்க மூச்சு விடவே ரொம்ப கஷ்டப்படுறீங்க. நீங்க எதுவும் தப்பா நினைக்கலனா இன்னைக்கு ஆர்த்திய என் சின்ன மருமக பண்ணுவா. உங்களை வேண்டான்னு நான் ஏமா சொல்ல போறேன்? உங்க கிருஷ்ணனோட பெரிய பக்தன் எனக்கு நல்லா தெரியும். அவங்க கண்ணனுக்கு ஆர்த்தி எடுத்தாங்கன்னா எனக்கும் சந்தோஷமா தான் இருக்கும். வா சின்ன மருமகளே, நீ போய் ஆரத்தி எடுமா. அபே சார்,
நீங்களும் மாதா ராம்ஜியும் இந்த இடத்த பத்தி நல்ல முடிவு தான் எடுத்திருக்கீங்க. அப்படியே செய்யுங்க. இது கண்ணனோட ஆர்த்தி இல்ல, யாரோ ஒரு பொண்ணு பாடிக்கிட்டு இருக்காங்க. யாரோட குரல் இது? ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவுக்கு